எந்த ஒரு நபரா இருந்தாலும் குழந்தையில வர்ற சூரிய தசை நல்லதுகளை செய்யாது. ஏன்னா சூரியன் ஒரு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ஆமுரவி தேவநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன் சார். நீங்க? பிரமாதம். எல்லாருக்குமே தெரியும், மகாவிஷ்ணு என்பவரை கைது செய்து காவல்துறை. இந்த கைதிற்கு என்ன காரணம் என்று சொல்லப்படுதுன்னா, அவர் ஒரு அரசு பள்ளியில பேசிய பேச்சு வைரலா போச்சு. அரசு பள்ளியில இது போன்ற கருத்துக்களை பேசக்கூடாது, ஆன்மீகம் பள்ளிகள் இருக்கக்கூடாது என்று ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை சார். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், மகாவிஷ்ணுவே கைது பண்ற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குங்கிறது நான் இன்னைக்குதான் அறிந்து கொண்டேன். எனக்கு ஒரு பழைய இன்சிடென்ட் ஞாபகம் வருது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல PH பாண்டியன் என்ற ஒரு அவை தலைவர் இருந்தார். அவர் அந்த ஆனந்த விகடன் ஆசிரியர் எல்லாத்துக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள எல்லாம் வச்சார். அப்ப அவருக்கு இன்டர்வியூல கேட்டாங்க, எப்படி நீங்க அதெல்லாம் பண்ணி? ஸ்பீக்கருக்கு வந்து வானளாவிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அது கடைசியில அந்த அந்த கேஸ் கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஸ்டேட் கவர்மெண்ட் அவருக்கு ஏதோ 1000 ரூபாய்க்கு ஃபைன் போட்டாங்க. அந்த ஃபைன் செக்கை அவர் பெருசா வந்து ப்ளோ அப் பண்ணி அவர் ஸ்கிரீன்ல அவருடைய வீட்டில் ஆபீஸ்ல வச்சிருந்தாருன்னு கேள்வி. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வானளாவிய அதிகாரம் இருப்பதாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து வீழ்ச்சி வரும். அதை நம்ம முதல்ல எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எனக்கு இந்த இன்னொரு மகாவிஷ்ணு வந்து 11வது அவதாரம் எடுத்து வந்திருக்காரு எனக்கு தெரியாது. அதனால இப்பதான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. சோ இதுல நம்ம முக்காவாசி பேருக்கு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் மகாவிஷ்ணு ஒருத்தர் இருக்காருன்னே தெரியும் சார். ஆமா, இப்போ அதாவது இப்போ அதுதான் அந்த பாயிண்ட். அது அவ்வளவு சிக்னிபிகண்டான ஒரு ஆளா? அவருடைய பேச்சுக்கு எழுத்துக்கு அதுக்கு அண்ட் ஆல் தட்டுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? அவர் பண்ணினதாக சொல்லப்படுகிற அந்த குற்றம் வித்தின் கோட்ஸ், அது வந்து இவ்வளவு அஃபென்சஸ், ஏதோ 4-5 கேஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் என்ன மணல் கடத்தல் பண்ணினாரா, இல்ல இலங்கையில போய் வேற தேவையில்லாத பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணாரா, இன்வெஸ்ட் பண்ணாரா, சிங்கப்பூர்ல வந்து கம்பெனிகள் ஆரம்பிச்சாரா, மொரிஷியஸ்ல இருந்து பணத்தை கொண்டு வந்தாரா? இவங்கெல்லாம் வெளிலதான் இருக்காங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க மேல இப்ப ஒரு MP மேல 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஃபைன் போடுறாங்க. 1000 கோடி ரூபாய் ஃபைன் மட்டுமே அப்படின்னா ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாருங்க. சோ அவங்க எல்லாம் ஜாலியா தான் வெளிலதான் இருக்காங்க. அதை விட இவர் ஏதோ பெருசா பண்ணிருக்கார் போல இருக்கு அப்படின்னு தான் உத்து பார்த்தாக்க அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லைன்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். அது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு. நீங்க கேட்டது அடுத்த கேள்விக்கு வர, ஆன்மீகம் பேசலாமா கூடாதா? முதல்ல அதுக்கு முன்னாடியே அவர் ஏன் அந்த ஸ்கூலுக்கு போனார்? அவராகவே சும்மா அவர் எவ்ரிடே வந்து வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இன்அட்வர்டன்ட்லி ஸ்கூலுக்குள்ள போயிட்டாரா? அன்ஆத்தரைஸ்டு ட்ரெஸ்பாஸ் அது. அதாவது இந்த இந்த இடத்தில் உங்களுக்கு எல்லாம் அனுமதி இல்லைன்னு போட்டு இவர் அதை வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ள போனாரா? அங்க யாரையாவது அடிச்சாரா? அங்க இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள்ட்ட ஏதாவது தவறாக நடந்து கொண்டாரா? இல்ல அவங்கள அடிச்சாரா? இல்ல அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் ஏதாவது டேபிள் சேர் இதெல்லாம் போட்டு அவர் வந்து உடைச்சாரா? என்ன பண்ணினார்? இவ்வளவு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே வந்து புரியல. ஆனா அவர் என்ன பேசினார் உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறளை பத்தி பேசினார். அது வந்து நான் பார்த்தேன். சோ அப்போ வள்ளுவரை பத்தி அரசு பள்ளியில தமிழ்நாட்டுல பேசுறது அவ்வளவு பெரிய தப்புங்கிறது இன்னைக்குதான் உணர்றேன் நான். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கறத நான் வந்து உணர்ந்துக்கிறேன். அதுல ஆன்மீக கருத்துக்கள் வந்ததுக்கு அவர் என்ன சார் பண்ண முடியும்? அது வந்து வள்ளுவருடைய தப்பு. அவரெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் எழுதியிருக்கிறது முழுக்க ஆன்மீக கருத்துக்களா இருக்கு. பல சம்பிரதாயங்கள் இருக்கு. பாரதத்தினுடைய அடிநாதமான தரிசனங்கள், வைணவ தரிசனம், சைவ தரிசனம், சமண தரிசனம், இது எல்லாத்தோட கூறுகளும்
நம்முடைய திருக்குறள்ல இருக்கு. இதுக்கு அந்த மகாவிஷ்ணுங்கிறவர் என்ன பண்ண முடியும்? மகாவிஷ்ணு இப்ப இருக்கிற இந்த மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ண முடியும்? ஆக இதுல இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, பள்ளிக்கூட பசங்களுக்கு திருக்குறளை பத்தி பேசினா அது ஏதோ தப்பு போல் இருக்கு, ஆனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க அரசாங்கமும் போலீஸும் என்ன சொல்ல வராங்க? யாரும் இதை பத்தி பேசக்கூடாது, வள்ளுவரை பேசாதீங்க அப்படின்னு பேசினா அப்ப யாரை பத்தி பேசுறது? மைக்கேல் ஜாக்சனை பத்தி வேணா பேசலாமா? ஏன்னா அதாவது இளைஞர்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு அவர் தான் நமக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டியா? எனக்கு புரியவே இல்லை. அரெஸ்ட் பண்ணி எல்லா கேஸ்லயும் ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, எவ்வளவோ கேசஸ்ல சொல்லியிருக்காங்க, ஜெயில் இஸ் நாட் த ரூல், பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன், கடைசி ரிசார்ட். இவர் என்ன ஓடிப்பிட்டாரா? இன்ஃபேக்ட் அவர் அந்த நாள்ல எங்கேயோ ஊருக்கு வேற போயிருக்காரு, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்திருக்காரு. நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் ஓடலன்னு அவரே தான் வந்திருக்காரு. இப்போ நாம ஒரு அமைச்சருடைய தம்பியை தேடிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 1 வருஷமா. அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்காரு, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன பகுத்தறிவுல, இது எத்தனாவது செக்ஷன்ல வருதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். எனக்கு புரியவே இல்லை நிஜமா. அவர் பேசிய கருத்துக்கள் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் என்று சொல்றாங்களே சார், அது பள்ளிக்கூடத்துல, அதுவும் இப்பொழுது முற்போக்கு சிந்தனைகள் பேசக்கூடிய இந்த தருணத்துல 2024ஆம் ஆண்டு வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அதிகம் அரசு பள்ளியிலே மாணவர்களிடையே பேசுறதுதான் ஒரு பிரச்சனை என்று எதிர்த்தரப்புல அவதமா இருக்கு. அப்படி என்ன பேசிட்டாரு? அதுதான் மறுபிறவியை பத்தி பேசிட்டாராம். மறுபிறவியை பத்தி பேசினதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இன்னுமே எதற்காக அரெஸ்ட் என்று தெளிவில்லை சார். இல்ல இப்ப நீங்க ஏதோ மறுபிறவி என்பது பிற்போக்குங்கிறாங்க. மறுபிறவி வந்து பிற்போக்குத்தனம், அதனால அதை பேசினதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னா முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியது வள்ளுவர் தான். ஏன்னா அவர் பேசாததையே இவர் யாருமே பேசல அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஒருவன் ஒரு ஜென்மத்துல கற்ற கல்வி அவனுக்கு 7 ஜென்மத்துக்கும் வந்து கை கொடுக்கும்னு சொல்றது வள்ளுவர் தான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமா புடைத்து, இத வந்து சொல்லி கொடுத்திருக்கிறவரே வள்ளுவர். அதனால நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும், அதை வந்து எதையாவது பேன் பண்ணணும்னா நீங்க அங்கதான் போகணும். இனிமே வந்து நம்முடைய தமிழ்நாட்டு வகுப்புகள்ல, பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல, அதுவும் குறிப்பாக இந்த வள்ளுவரை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதுல ஸ்பெசிபிக்கா இவர் வந்து மறுபிறப்பை பத்தி சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அதை வந்து வள்ளுவரே சொல்லியிருக்காரு, இவர் எங்க சொன்னார்? சரி, இன்னும் வேற ஏதாவது சொன்னாரா? சரி, இது இட் டசன்ட் ஈவன் குவாலிஃபை ஃபார். நீங்க இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது பாவம் புண்ணியம், பாவம் புண்ணியம் பத்தி என்ன சொன்னாரு? இல்ல, இதையும் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் தான் சொல்றாங்க. இதையுமே பிற்போக்குன்றாங்களா? அப்ப சரிங்க. அப்ப வந்து நம்ம எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் an equal and opposite reaction அப்படிங்கிறது அறிவியல்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? ஒத்துக்கிறாங்க. நியூட்டன்ஸ் 3rd லான்றமா இல்லையா? அதே கருத்தை தான் வள்ளுவரும் சொல்றார். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற. நீ என்ன செய்யறியோ மத்தவனுக்கு, அது அவனுக்கு உடனே உன்னையே வந்து தாக்கும்ங்கிறார். இதையும் வள்ளுவர் தான் சொல்றார். இது அறிவியலோட ஒத்து போறது தானே. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. அப்ப அறிவியல்னா அதை மட்டும் ஒத்துப்பீங்க, இதை வந்து வள்ளுவர் சொன்னாங்க இது வந்து பிற்போக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இதையே கருத்தை வள்ளுவர் சொன்னா ரைட்டு, வள்ளுவர் சொன்னார்னு வேற ஒருத்தர் சொன்னா அது தப்பா? எனக்கு புரியவே இல்லை. இதுவுமே தான் அந்த பகுத்தறிவுங்கிறது செம்ம காமெடிங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் வந்து இருந்தபோது சொன்னார், ராஜீவ்காந்தியின் கொலையாளிகளை இன்று ராஜீவ்காந்தி இருந்திருந்தால் அவரே மன்னித்திருப்பார்னு சொன்னார். இது வந்து பகுத்தறிவுல எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இதுவும் ஏதோ ஒரு பயங்கர கன்ஃபியூஷனான ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக் மாதிரி தெரியுது. இதுக்கு ஏதாவது PhD படிச்சுட்டு வரணும் போல் இருக்கு. நான் அதெல்லாம் படிக்கல. சொல்லுங்க. இதுல அறிவியல் அஃபென்ஸ் எனக்கு தெரியல சார். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அஃபென்ஸ் எதுவுமே தெரியவில்லை. அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க சார்.
அப்ப அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து திருக்குறளையே வந்து படிக்கக்கூடாது. ஏன்னா அதுல வந்து கடவுளுங்கிறது பல இடங்கள்ல இருக்கு. நம்மளுடைய பாரத சம்பிரதாயத்தை அடிப்படையாக கொண்ட பல குறள்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நாம ஒரு 4-5 ஒண்டி பார்ப்போம். நிறைய இருக்கு. நாம ஒரு 4-5 ஒண்டி பார்ப்போம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் அப்படின்னு ரொம்ப ஆத்திரமா சொல்றாரு வள்ளுவர். ஒருத்தன் பிச்சை எடுத்துதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா இந்த உலகத்தை படைத்தவன் அழியட்டும்னு சொல்றான். அப்ப உலகத்தை யாரோ தான் படைச்சான்னு நம்புறாங்க. அது கூட இவங்க வந்து பிற்போக்குத்தனம்னுடுவாங்களோ, நாளைக்கு இந்த திருக்குறளை பத்தியும் நம்ம வந்து பேசக்கூடாதோ, பேசினா நீ ரொம்ப பிற்போக்குவாதின்னு சொல்லி உள்ள பிடிச்சு வச்சிருவாங்களோ, தெரியல, பயமா இருக்கு. கற்றதனால் ஆய பையன் என்கொல் வாலறிவன் நற்றால் தொழார். நீ எத்தனை படிச்சிருந்து என்னடா பலன்? இறைவனுடைய தாளை பிடிக்கலன்னாக்க நீ என்ன படிச்சு என்ன பலன்? உனக்கு பயன் இருக்குன்னு கேக்குற. அப்போ இதுல வந்து 2 விஷயம் வருது. ஒண்ணு, யாரும் எதையும் படிக்க கூடாது. ஏன்னா ஏதாவது படிச்சாக்க அது இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான படிப்பு தான் படிப்புன்ற. நீ இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடியதான் உங்களுடைய படிப்புன்னா நீ படிச்சு என்னடா பலன்னு கேட்கிற. கற்றதனால் ஆய பயன். இதெல்லாம் ஆரம்பத்திலே வந்துரு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப சின்ன வயசுல செய்யுள்கள்ல 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லயே வந்ததுதான் இதெல்லாம். அப்ப இதுவும் வந்து பிற்போக்கு தானா? ஏன்னா நீ இறைவன் இருக்கிறான் என்று எனக்கு எம்பிரிக்கல் எவிடன்ஸ் கொடுன்னு அது யாரால கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு அறிவு, ஞானம், அனுஷ்டானம்லாம் நம்ம யாருக்காவது இருக்கா என்ன? அடிகளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு அப்படின்னு ஒரு குறள் வருது. அடிகளந்தான்ங்கிறது வாமன அவதாரத்தை பத்தி பேசுறார். இந்த உலகத்தை 3 அடிகளால் அளந்தான், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் 3 அடிகளால் அளந்தான் அப்படின்னு அதே வள்ளுவர் தான் சொல்றார். அடிங்கிறத பத்தி நம்மளுடைய சைவ வைணவ மரபுகள் பல இடங்கள்ல சொல்லிகிட்டே இருக்காங்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும்னு சொல்லி ஆண்டாளுடைய பாவையை சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த சைவ சமயத்திலையும் பல பாடல்கள் இருக்கு. நான் ஒண்ணு போனா அது அப்படியே போயின்னே இருக்கும். நம்ம அது வேண்டாம் சுவாமி. எண் குணத்தான் அப்படிங்கிற ஒரு அக்ஷரம், ஒரு வார்த்தை. எண் குணத்தான் 8 குணங்களை உடையவன். யார் 8 குணங்களை உடையவன்? பாரத சம்பிரதாயத்துல இல்லாத எந்த கடவுளுக்கும் 8 குணம் இருக்கிறதா எங்கேயும் சொல்லல. நம்மளுடைய இந்த சைவ சித்தாந்தத்திலையும் சரி, வைஷ்ணவத்திலையும் சரி, இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கு. எண் குணத்தான் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அது குறள்லயே வந்து பரிமேலழகர் முதற்கொண்டு எண்குணத்தானுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கிறத எடுத்து பார்க்கலாம். இந்த எண்குணத்தான், இந்த 8 குணங்களும் உபனிஷத்துல வரக்கூடிய இறைவனுடைய 8 குணங்களுக்கு ஒப்பாகிறது. கோளில் பொறியில் குணம் இலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுவும் வள்ளுவர் தான் சொல்றார். இதுவும் வந்து பிற்போக்குன்னு சொல்லி இந்த குறளை சொன்னவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? இது புரியல. இப்ப என்னதான் பேசுறது? சரி, வள்ளுவரை விட்டுருங்க. சிலப்பதிகாரம் அதை பத்தி பேசலாமா? கண்ணகி என்ன சொல்றாங்க? இளங்கோவடிகள் சொல்ற ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறாங்களே. ஊழ்வினைங்கிறது என்ன? நமக்கு தான் இல்லையே, கர்மா கிடையாது, அதனால ஊழ்வினையும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிற்போக்கு. இதெல்லாம் சொல்றவர் இளங்கோவடிகள். ஆகையினால் தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டு நூலகங்களிலும் பள்ளி பாடத்திலும் இனி சிலப்பதிகாரம் கிடையாது. கண்ணகி சிலைகளை எல்லாம் அந்த அம்மா செஞ்ச மாதிரி எடுத்து உள்ள வச்சுள்ளோமா? எங்க போறோம்? நம்மளுடைய பண்டைய வரலாறு தொன்மம் எல்லாம் இல்லைன்னு சொல்றதுல என்னங்க நமக்கு வந்து ஆதாயம்? இன்றைக்கு நீங்கள் அதை ஒத்துக்கோங்க, ஒத்துக்காத போங்க, முன்னோர்கள் இதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றதுல என்ன, அதுல என்ன உங்களுக்கு ஒரு இழுக்கு? எனக்கு புரியல. இதுல நம்ம 2 விஷயம் பார்க்கணும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அது திருஷ்டம். இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதிருஷ்டம்னு ஒன்று இருக்கு பின்னாடி, பிஹைண்ட் த ஸ்கீன்ஸ். பிகாஸ் இந்த கேஸ்ல இல்ல, இதுல என்னன்னா
they are just creating some kind of smoke ன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். இது ஒண்ணே ஒன்று சொல்லிவிடுறேன். அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும். எல்லா மேடையிலையும் சொல்றாங்கல்ல எல்லாரும். இதுவும் வந்து சிலப்பதிகாரத்துல தானே வருது. அப்ப அந்த அறம்ங்கிறது வேணாமா? அறத்துப்பால் எடுத்துங்க சார், வேணாம் சார். அப்ப அந்த அறத்துப்பால் வேண்டாம், பொருள் பால் மட்டும் வேணும். எல்லாருக்கும் காசு வேணும். அப்புறம் இன்பத்துப்பால். அறம்பொருள் இன்பம் எதுக்காக வச்சான்? அறத்தின் வழி செயல்பட்டு அந்த வழியில் கிடைக்கிற பணத்தை, பொருளை ஈட்டி அதன் மூலம் சரியான வகையிலே இன்பத்தை அனுபவி. அதனாலதான் அறம் பொருள் இன்பம். அந்த அர்த்த காம மோக்ஷன்ற பாரதத்தினுடைய அந்த தத்துவ பின்புலம் எங்க இருக்குன்னா வள்ளுவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஊழ்வினைய சொல்றார், பல பிறவைகளை பத்தி சொல்றார், இறைவனுடைய அடியை பத்தி சொல்றார். இன்னும் எத்தனை குறள் இருக்கு, பரம வைஷ்ணவமான குறள்கள் இருக்கு, சமண சமயத்தை சார்ந்த அவ்வளோ குறள்கள் இருக்கு. அதாவது ஒத்தரா எழுதினார் அப்படிங்கிறது வந்து நம்ப முடியாதபடி ஒரு பெரிய ஒரு சபை அமர்ந்து பல ஆண்டுகள், அட்லீஸ்ட் ஒரு 20-30 ஆண்டுகள் உட்கார்ந்து ஒவ்வொரு விவாதத்தையும், ஒவ்வொரு கருதுகோளையும், ஒவ்வொரு தத்துவத்தையும் ஆராய்ந்து, இந்த உலகியல் நடக்கக்கூடியதையும் ஆராய்ந்து அதை அப்படியே என்கேப்சுலேட் பண்ணி ஒரு சின்னதா ஒரு கேப்சூல் மாதிரி உங்களுக்கு 7 வார்த்தையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியுது. It contains the worldly wisdom compressed into small capsules. அதுல சொல்றதெல்லாம் நான் அவங்க ஸ்கூல்லயே சொல்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் வீட்டுல சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு வழி இல்லை. சரி, இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்காவது வந்து படிப்பாங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க எக்ஸாம் மாடு ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஓடணும் ஸ்கூல்ல போய். சரி, வாத்தியார்களுக்கு அவங்களுக்கு வந்து பாடம் நடத்துறதுக்கே அவங்களால முடியல பாவம். பல பள்ளிகள்ல வந்து ஆசிரியர்கள் இல்லை. இது முக்கியமான விஷயம். தமிழக அரசு பள்ளிகள் பலவற்றில போதுமான ஆசிரியர்கள் இல்லை. ஏன் நான் தெரிந்தே சொல்றேன். வாத்தியார்கள் இருந்தால் அவர்களுக்கு பணிச்சுமை, அவர்களால் செய்ய அவர்களால் கட்டுப்படுத்த முடியல, பாடத்தை நடத்த முடியல. வாத்தியார்கள் இல்லை. அதனால வெளியில இருந்து ஆட்களை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் சொல்லலாம்னு சொன்னாக்க அதுக்கும் நீங்க வந்து பிற்போக்கு முற்போக்குன்றீங்க. இதுல மாணவர்கள் போற போக்கு என்னங்க? நீங்க எந்த போக்கா வேணா இருங்க, அவங்க எங்க போவாங்க? உங்களுடைய சின்ன அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி பாரதத்தினுடைய, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை வந்து பாழாக்குறது ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களை பத்தி நம்ம வேற என்ன சொல்றோம். அதனால அர்த்தகாம மோட்சம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. இது ஏதோ கண்ணு முன்னாடி இன்னும் ஒண்ணே ஒன்று சொல்லிவிடுறேன். ஓகே, பெண்ணியம்ங்கிறாங்கல்ல, அந்த பெண்ணியத்துக்கும் இவர் எதிராக தான் சொல்லியிருக்காரு. அதனால நம்மளுடைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. ஒரு இல்லத்தரசி வேற கோயிலுக்கு போவானா, சாமி கும்பிடுவானா, ஒன்றும் செய்வானா, தன்னுடைய கணவனை வணங்கி வாழ்ந்தாலே, அவனுக்கு பணிவிடை செய்தாலே அவள் மழை பெய்யென்றால் பெய்யும் அப்படின்னு சொல்ற. நீங்க உடனே பெண்ணியத்துக்கு எதிரானது, அதையனால நம்ம இது வந்து இதை நம்ம உத்தரப்படுறோம். அது அந்த ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு பிரதிபலிப்புன்னு எடுத்துட்டு போனோமா. இப்ப இந்த குரலை ஒருத்தன் பள்ளிக்கூடத்துல போய் சொன்னான்னா, நீ வந்து பிற்போக்கு, அதனால உன்னை நான் பிடிச்சி உள்ள வச்சுட்டு போறேன்னு சொல்ல போறீங்க. எங்க போறோம் நாம? இந்த பகுத்தறிவுங்கிற போர்வையில நம்மளே ஊர் சிரிக்குது சார். நீ வள்ளுவருக்கு பெரிய அளவுல ஒரு சிலை வைக்கிறீங்க, ஊர் முழுக்க சிலை இருக்குது. அதுவும் கன்னியாகுமரியை கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, இந்தியாவை பார்க்கல, அவர் தமிழ்நாட்டை பார்க்கல, வெளில பார்க்கிறார். ஏன் வெளில பார்க்கிறார்? நான் என்னோட திங்கிங்ல சொல்றேன். கல் உண்ணாமை சொன்னேன்டா, நீங்க கேட்கல. புலால் உண்ணாமை சொன்னேன், அது கேட்கல. அறத்தின் வழி நடங்கன்னு சொன்னேன், அது கேட்கல. அதனால நான் சொன்ன எதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணல. நான் உங்களை பார்க்கல, நான் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறாரோ இன்னும் தெரியல. இயற்றலும் ஈட்டலும்
காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும்னா, மக்கள்கிட்டேருந்து பணத்தை எப்படி வாங்குவது என்பதற்கான சட்டங்களை இயற்றலும், ஈட்டல். மக்கள் எல்லா வகையான சட்டங்களையும் ஈட்ட வேண்டும். மக்களுக்கு சரியான அளவுல வரி வாங்க வேண்டும். இயற்றலும் ஈட்டலும். ஈட்டின பொருள் என்ன பண்ணணும்? அந்த பொருளை காப்பாற்றணும். ஈட்டலும் காத்தலும். அதோட போதுமானா இல்ல, காத்த வகுத்தலும். எதை நீ காத்தீங்களோ அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ற மாதிரி இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் பண்றோம் பாருங்க. அந்த மாதிரி இது மாதிரி பிரிட்ஜ் கட்டு, ரோடு போட்டு காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இதையும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்கார். இந்த கருத்தை சொன்னா ஒருவேளை இதுவுமே பிற்போக்குன்னுடுவாங்களோ பயமா இருக்கு. நீங்க அப்போ இதுல ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குங்க. செவரல் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல திருக்குறளை கோட் பண்றாங்க. அப்ப அந்த ஹைகோர்ட்டுடைய அந்த ஜட்ஜ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களோ? ஒருவேளை நீங்கெல்லாம் பிற்போக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிற்போக்கான புஸ்தகத்தை கோட் பண்றீங்கன்னு சொல்லிடுவாங்களோ? என்ன நடக்குதுங்க? காமெடியா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மாணவரிடத்தில் ஆன்மீகம் பேசலாமா? ரைட். அதுலயே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவரை எதுக்கு கூப்பிட்டாங்கிறது எனக்கு தெரியாது. என்ன டாபிக்ல பேச சொல்லியிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அவர் ஏதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி பேசணும், இல்லாட்டா நல்லா படிக்கிறத பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டாபிக்கா இருக்கும் பட்சத்தில், அவர் அந்த டாபிக்ல இருந்து டீவியேட் ஆகி வேற ஏதாவது பேசியிருந்தாருன்னா அது பைத்தியகார்த்தனம். பயா, நான் உன்னை எதுக்கு கூட்ட, நீ எதுக்கு நீ இங்க என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு அவரை ப்ளீஸ் ஸ்டிக் டு தி டாபிக்னு சொல்லியிருக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு, அவரா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கூல், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் இது. ஸோ யாரோ இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் இன்வைட் பண்ணாங்க? உடனே ஹெட் மாஸ்டர் தானே, அவங்க தானா? தெரியாது. ஏன்னா எனி ஆக்ஷன் இன் த கவர்மெண்ட் ஹேஸ் டு கோ த்ரூ செவரல் லேயர்ஸ் ஆஃப் அப்ரூவல். இந்த டிஇஓ, சிஇஓ யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாரும் கிட்ட இருந்து அப்ரூவலாம் வாங்கியிருப்பாங்க. ஏதாவது இன் பிரின்சிபல் அப்ரூவலாவது இருக்கும். இன்னைக்கு கூட நான் எங்கேயோ பார்த்தேன். அவர் தம்முடைய தமிழ்நாடு எஜுகேஷன் எஜுகேஷன் மந்திரியோட எடுத்துட்ட போட்டோ எல்லாம் வருது. ஸோ மேபி இதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி, ஓகே இஸ் ஆல்ரெடி வெல் கனெக்டட் வித் ஆல் த ஹையர் அப்ஸ், அதனால நம்ம ஒரு இன்வைட் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட்டினாங்களோ எனக்கு தெரியாது. ஜஸ்ட் சே. ஸோ அதனால இன்வைட் பண்ணாத வந்திருக்க மாட்டார். அவரா இந்த மாதிரி தப்பா எதையாவது பேசியிருந்தாருன்னா ரைட், நியாயம் சொல்லலாம். நீங்களே அவர் இன்வைட்டும் பண்ணுவீங்க, நீங்களே அவருக்கு டாபிக் என்னங்கிறது நீங்க கொடுத்துட்டு, அவர் if he is not sticking to the topic, you have every right to say please stick to the topic, don't deviate அப்படின்னு சொல்லலாம் ஒழிய, மற்றபடி இதுக்காக அரெஸ்ட் பண்ணலாம் சொன்னா, என்னுடைய ஆசிரியரை அவமதித்தார், ஆசிரியரை மிரட்டினார், ஆசிரியரை போட்டு அடிச்சிருக்காங்களா, என்ன பண்ண முடியுங்க? ஆசிரியர்களே பள்ளி மாணவிகளிடத்துல தவறா நடந்துக்கிறாங்களா, அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு, ஏதாவது பண்றோமான்னு ரொம்ப இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உடனே சொல்லிடுவாங்க, நீங்கெல்லாம் பழைய ஆட்கள்னு. எங்க காலத்துல நாங்க பள்ளிக்கூட படிக்கிற இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் கேள்விப்பட்டது. ஆசிரியர்கள் இன்றைக்கும் அழைத்து பேசினா அவ்வளவு பணிவாக மரியாதையா அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அவங்களும் அவ்வளவு அன்பா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு என்ன ஆச்சு, ஏதோ மொத்தம் ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடு நடக்கிறதுங்கிறது கிளியரா தெரியுது. ஒண்ணு, மாணவரிடத்துல ஆன்மீகம் பேசலாமா, இந்து மதத்தை பத்தி பேசலாமா, அது பேசலாமா? ரைட், வேண்டாம் சாமி பேசாதீங்க. மாணவரிடத்துல அரசியல் பேசலாமா சார்? ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி பள்ளி மாணவர்களையும் அந்த கல்லூரி மாணவர்களையும் நான் எழுச்சி விட்டுறேன்னு சொல்லி அவங்க மனசுல மாத்தி ஹிந்திக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லி எத்தனை பேர் செத்து போனாங்க? அது பரவாயில்லையா? மாணவர்களிடத்துல அரசியல் போலாமா? ஹிந்திய இம்போஸ் பண்ணாங்க, எதிர்த்தாங்க, அது வேற விஷயம், அது ஃபைன். நான் சொல்றது அரசியல். அப்போ மாணவர்கள் இல்லையா? சமீபத்துல ஸ்டேட்ல இருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கிற ஒரு எக்ஸாமு, அந்த எக்ஸாம் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் யாரும் எழுதக்கூடாதுன்னு சொல்லி பள்ளி மாணவரிடத்துல போய் கையெழுத்துலாம் வாங்கினாங்களே, அது பரவாயில்லையா? அதுவும் அது என்ன சட்டம்? அது சுப்ரீம் கோர்ட் மேண்டேட்டட் எக்ஸாம். இது எந்த கவர்மெண்ட் அவங்களா கொண்டு இல்லை, சுப்ரீம் கோர்ட் சொன்னான்
நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வான்னு சொன்ன. நீட்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு லாவா கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து பள்ளி மாணவர்கள் கிட்ட வந்து இவங்க போய் கையெழுத்து வாங்குறாங்க. இது நியாயமா? இதுக்கு யார் மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எனக்கு தெரியல. இல்ல அது ஒருவேளை அரசியலை பேசலாம், அது வந்து பகுத்தறிவு, ஆன்மீகத்தை பேசக்கூடாது, ஒழுக்கத்தை பேசக்கூடாது, இதெல்லாம் பகுத்தறிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களோ? எனக்கு தெரியல. இது வரைக்கும் நாம பேசினது வந்து திருஷ்டம், கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாது அதிருஷ்டம். ஏன்னா இவர் பண்ணின ஆக்ஷனுக்கும் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ரியாக்ஷனுக்கும் இவர் மேல போட்ட கேசஸும் கைது இதெல்லாம் பார்த்தா இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ப்ரப்போர்ஷனேட். அப்படி என்ன பண்ணிட்டாரு? யாரையாவது அடிச்சு கொண்டுட்டாரா? அவர் ஏர்போர்ட்ல வச்சு அவரை பிடிச்சு அவர் என்கொயர் பண்ணி உள்ள போட்டு அவரை போய் we are filing a case against you. You have to come for enquiry as and when we ask you. இவ்வளவுதானே. அவர் என்ன ஓட போறாரு எங்கேயாவது? அவர் தான் ஆஸ்திரேலியாவில், நான் தான் அங்கதான் உட்காந்துருக்கேன், நீங்க எப்ப கூட்டாலும் வரேன், நானே வரேன்னு தானே வர்றாரு அவரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? I am filing a case. Whenever we are calling you for enquiry, you have to come. There ends the matter. ஒரு ஆள் இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்க வேணாம். நாளைக்கு after 2-3 days, after he gets bail, he's anyway going to get bail, right? After he gets bail, he becomes a superhero, right? இப்ப எல்லாரும் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை? இப்ப ஆளை அப்போ உங்க இன்டென்ஷன் என்ன? ஒரு ஆளை வந்து வளர்த்து விடுறதா இருக்கலாம், நமக்கு தெரியாது, ஏன்னா உள்ள நடக்க தெரியாது. Because there is more to it than meets the eye. இவ்வளவு ரியாக்ஷனா? வண்டியா அரசாங்கத்துக்கு தெரியாம மணல் கடத்தி கொண்டு போறவங்க அது பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க, ட்ரக்ஸ், கள்ளச்சாரம், என்னென்னவோ நடக்குது. இவங்க எல்லாம் ஒரு ஆக்ஷனை இது வந்து திருஷ்டம். அதிருஷ்டம் பின்னால் நடக்கிறது என்ன நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பெருசா நடக்குது, ஏதோ ஒரு மேசிவ் ஸ்கேம் வந்திருக்கலாம், இருக்கலாம். I don't know. ஏன்னா இப்போ வந்து கெஸ் பண்றீங்களா? இல்ல இது ஒரு கெஸ் தானா? கெஸ். ஆமா, this what I guess. See, நான் யார் சார்? even the common man is thinking like this. ஏன்னா இவ்வளவு பெருசா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்ல புரியல. மேசிவா என்னவோ ஒண்ணு என்னத்தையோ வந்து மறைக்கிறதுக்கு இது இந்த மாதிரி ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன். ரெண்டாவது, இது இன்சிடென்ட் போன மாசம் ஆகஸ்ட் 28 என்னமோ நடந்திருக்கு போல. வீடியோ எல்லாம் போய் வந்துருக்கும். கரெக்டா செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வருது. அது உங்களுடைய ஐடிவிங்க இதை எடுத்துன்னு ஓட்டுறாங்க. ஏன்யா செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. இது ஒரு டாட், அது ஒரு டாட். So how do I connect these two? அது போட்டோம். அப்ப இன்சிடென்டலி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஊர்ல இல்லை. அவர் இல்லாத அவருடைய ஆப்சன்ஸ்ல வேற ஏதாவது தப்புகள் பெரிய அளவில் வெளியே வராமல் இருக்கணுமேங்கிறதுக்காக இருக்கலாம், தெரியாது. இல்ல ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இல்லைங்கிறதுனால, இப்போ இங்க ஊர்ல இல்லைங்கிறதுனால சரியான படி கைடன்ஸ் இவங்களுக்கு இல்லையோங்கிறது என்னோட ஃபீலிங். ஓகே, this is what I think. இது ஆக்சுவலா it is an over reaction. ஆனா இது வந்து வெல் தாட் அவுட் ஏதாவது ஒரு டூல் கிட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்னு சொன்னா மேபி எல்லாருக்குமே இதுல சம்பந்தம் இருக்கு. என்ன பண்றாங்களோ நமக்கு தெரியாது, போக நமக்கு தெரியும். anyway these things will eventually come out. So விநாயகர் சதுர்த்திக்கு யாரோ ஒருத்தர் வாழ்த்து சொல்லல அப்படிங்கிறது பெருசாயிடக்கூடாதுங்கிறதுனால வந்திருக்கலாம். ஆனா அது அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் இல்லை. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லாத போறார். அதுக்காக இவ்வளவு பெருசா இவங்க பண்ணி மேக்கிங் a mockery of the courts and all that. இந்த மாதிரிதான் எனக்கு மனசுல படுறது. அது அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்குதுல, எதை மறைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் எழுத ஆரம்பிச்சு. சின்ன பசங்க எல்லாம் கேட்கறாங்க,
these two are not going well பா, என்னமோ something is happening, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க, சின்ன பசங்களாம் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியுது, ஸோ திஸ் இஸ் நாட் த ரியல் இஷ்யூ, சம்திங் எல்ஸ் இஸ் தேர் அப்படின்றது. இல்லை மகாவிஷ்ணுன்னு ஒருத்தரை வந்து நாம் வந்து இன்னொரு ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி முத்தமிழ் முருகன் விழான்னு பழனியில் போய் கொண்டாடினாங்க. யார் ஃபண்ட் பண்ணாங்கன்னு தெரியாது, ஹெச்ஆர்என்சி பண்ணாதா சொல்லுவாங்க. ஹெச்ஆர்என்சி ஹஸ் நோ பிஸ்னஸ் டு ப்ரமோட் எனி ரிலிஜன். இந்துயிசத்தை வளர்க்குறேன்னு சொல்லி அவங்க ஒன்றும் வளர்க்க வேண்டாம். அவங்க செய்ய வேண்டியது டெம்பிள்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறது தான் அவங்க வேலை. அவங்க அதை அவங்க பண்ணுறதே கிடையாது. பல கோயில்களில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துருக்கு இன்னைக்கு. இப்போ முத்தமிழ் முருகன் விழாங்கிற ஒரு விழாவில் முருகனுடைய பெருமைகளை பரப்பும் வகையில் இந்து ஹெச்ஆர்சி கீழே வரக்கூடிய இந்த ஸ்கூல்ஸ்லாம் நாங்கள் வந்து விழாக்கள் நடத்துவோம், இந்த பாராயணம் பண்ணுவோம், கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோம், இப்படியெல்லாம் அவங்க வந்து இதை வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பேஸ் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்கள அப்பீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் ஓட்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் எலெக்ஷன் 1.5 வருஷத்துல வருது, 2 இயர்ஸ்ல வருது. இப்போ இந்த முத்தமிழ் முருகன் விழால மேபி ஓவர் போர்டா போய் நாங்கள் ஒரேடியா ஒரு மாதிரி சாஃப்ட் இந்துத்துவா மாதிரியா இமேஜ் வந்துருத்தோ அப்படிங்கிறதுனால இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் இன்னும் பழையபடி தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய அந்த ஐடியாலஜிக்கல் பேஸுக்கு காமிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இத்தனை இஃப்ஸ் இருக்கு, சப்போஸ் இத்தனை சப்போசிஷன்ஸ் இருக்கு. இதுல எது உண்மைங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மகாவிஷ்ணு இத்தினூண்டு இருந்த மகாவிஷ்ணுவை பெரிய மகாவிஷ்ணுவா இவங்களே வந்து விஸ்வரூபம் எடுக்க வச்சுட்டாங்க. நாளைக்கு அவர் பெரிய மனுஷன் ஆயிடுவாரு, மிகப்பெரிய அளவுல வந்து அவர் அந்த இடம்லாம் வாங்கி போட்டு வந்து இருக்க போறாருன்னு தான் நினைக்கிறேன். யாரோ ஒத்தரை வாழ வைக்கிறதுக்கு இது போய் சேர்றதுங்கிறது தான் என்னுடைய. இவங்க வந்து இதுல வந்து ஐடியா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், கவர்மெண்ட்ஸ் ஆக்ஷன் ஆர் டோட்டலி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டு த சோ கால்ட் அஃபென்சஸ் ஆர் அஃபென்ஸ் வித் இன் கோட்ஸ். ஏன்னா என்ன அஃபென்ஸ்ன்னு யாருக்குமே தெரியல. ஸ்கூல்ல போய் பேசுறது தப்பா, அதுதான் அஃபென்ஸா? வள்ளுவரை பத்தி பேசுனது தப்பா? வள்ளுவர் சொன்ன திருக்குறளை பத்தி சொன்னது தப்பா? எனக்கு புரியல எனக்கு. அதனால we really do not know the real picture. ஆனா இந்த 2 ஆங்கிள்லையும் பார்க்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. we have to wait and see இவங்க என்னதான் பண்ண போறாங்கிறத பார்த்து தான். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு வெளிச்சத்துக்கு வரும் என்று நம்பலாம். இப்போதைக்கு ஏதோ கண்ணுக்கு தெரியாததோ இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல, நான் இருக்குன்னு சொல்லல, இருக்கலாம் என்று. ஆமா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா, இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.